அனு, உங்க அப்பாவோட சந்தோஷம் இப்போ உன் கையில தான் இருக்கு. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. அப்ப ஏன் கனவு சார்? அனு, ஏதாவது டேப்லெட் கிடைக்கலன்னா எனக்கு சொல்லு. இந்தியால எங்க கிடைச்சாலும் வாங்கிடலாம். கிளம்பலாமா அனு? சூர்யா சார் கார் இருக்கு, நாங்க போய்க்கிறோம், நீங்க கிளம்புங்க. நீங்க சூர்யா சார் கார்லயே வாங்க. கிளம்பலாமான்னு தான் கேட்டேன். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, சரியா? ஏன் அவர்கிட்ட இவ்வளவு கட்டன் ரைட்டா பேசுறானோ? அவர் மனசு கஷ்டப்படாதா? ஊர்ல இருக்கிற எல்லாரும் மனசு கஷ்டப்படுறது உங்களுக்கு புரியுது, ஆனா ஏன் மனசு கஷ்டப்படுறது மட்டும்? அனு, என்ன உனக்காக அனிருத் காத்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவரை ரொம்ப காக்க வைக்காத. நீ முடிஞ்ச அவர் கூடவே போ. அவர்கிட்ட பேசும்போது பொறுமையா பேசு. பாய் அனு. I'm sorry அனு. Really sorry. நீ அவ்வளவு கும்பிடுவியே, அந்த சாமியை கையை கட்டி போட்டுருச்சு. I'm very sorry அனு. ஏன் சார் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது? என்ன சூர்யா வந்துட்ட? அனு அப்பா எப்படி இருக்காரு? ப்ராப்ளம் ஒண்ணும் இல்லையே? ஆபரேஷன் முடிஞ்சிருச்சா? டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்களா? பண்ணிட்டாங்கம்மா. திடீர்னு நீ அவரை தூக்கிட்டு ஓடும்போது நாங்கெல்லாம் ரொம்ப பயந்துட்டோம். இப்பதான் நிம்மதியாச்சு. ஏன் சூர்யா ஒரு மாதிரியா இருக்க? இல்லம்மா, ஹாஸ்பிட்டல்ல இருந்தால அத கொஞ்சம் தலைவலி. இந்த நேரத்துல நீ அனு கூட இருக்க வேணாமா? அவளை நீ தனியா விட்டுட்டு வரலாமா? அவங்க வீட்டுக்கு நீ போயிட்டு எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துட்டு வந்திருக்கலாம்ல. இனிமே அதெல்லாம் வேண்டாமா. அதுக்கு புதுசா ஆள் வந்தாச்சு. என்ன சொல்ற? நீ சொல்றது எனக்கு புரியல சூர்யா. இல்லம்மா, அனுவோட சித்தி பூரணி அவங்க நர்ஸ் தான். அவங்க அனு வீட்டுல தான் இருக்காங்க. அவங்க பாத்துக்குவாங்கன்னு சொன்னேன். அவங்க இருக்கட்டும், ஆனா நீ அங்க இருக்கிற மாதிரி வருமா சூர்யா? ரொம்ப டயர்டா இருக்குமா, நாளைக்கு பேசிக்கலாம். நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். கோயில்ல வச்சு அனு அப்பா கிட்ட உன் மனசுல இருக்கிறத சொல்லிட்டியா? சரி, இப்போ ஒண்ணு கெட்டு போகல. அவருக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு நினைக்காத. ஆபரேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, இனிமே பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நீயும் அனுவும் ஒருத்தர் லவ் பண்ற விஷயம் அவர்கிட்ட சொல்லிட. அனுக்கு இப்படி ஒரு நல்ல வாழ்க்கை அமையிறது அவர் மனசுக்கு இதமா இருக்கும். இப்ப வேண்டாமா, சரியா வராது. எல்லா கேள்விக்கும் 1-2 வார்த்தையில பட்டும் படாம பதில் சொல்லிட்டு இருக்க. சாரிமா, நம்ம நாளைக்கு பேசிக்கலாம். என்னாச்சு இவனுக்கு? கோயில்ல வச்சு உடனே சரின்னு சொன்னா, இப்ப ஏன் இவன் அப்செட்டா இருக்கான்? அனு அப்பாவுக்கு இப்படி இருக்கும்போது இவன் அனு கூட இல்லாம ஏன் வீட்டுக்கு வந்துட்டான்? ஒண்ணுமே புரியலையே.
வாங்கத்தா உட்காருங்க. மெதுவா. குடுக்கா. நல்லா இருக்கீங்களா அத்தா? நான் நல்லா இருக்கேன் பூரணி. ஹாஸ்பிட்டலுக்கு வரணும் தான் நினைச்சேன். ஆனா அங்க ஆல்ரெடி நிறைய பேர் இருந்தாங்க. அதனால தான் வீட்டுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அப்பப்ப ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டு தான் இருந்தேன். நீ வந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா அதனால என்ன, அனிருத் சார் கூட இருந்தாரா, அதுவே எனக்கு யானை பலம் மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்ல, சூர்யா சார் வேற இருந்தாரு. அப்புறம் எனக்கு என்ன கவலை. சுப்பு பணம் சம்பாரிச்சிருக்கானோ இல்லையோமா, நல்ல மனுஷங்களை சம்பாரிச்சு வச்சிருக்கான். சார் 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 கூல் டவுன், ரிலாக்ஸா இருங்க, எமோஷனல் ஆகாதீங்க. நீங்க பேசாம ரெஸ்ட் எடுங்க. அனு, சுப்பு சார் பாத்துக்கோங்க. இப்போதைக்கு ரொம்ப ஃபோன் பேச வேண்டாம். கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாம இருக்க சொல்லுங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. சரி, நான் வரேன் சார். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எனக்கு யோசிக்காம ஃபோன் பண்ணுங்க. தம்பி இருங்க, ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போங்க. இருக்கட்டும், நான் இன்னொரு நாள் வரேன். இன்னொரு நாள் நீங்க எங்க வீட்டுக்கு விருந்தே சாப்பிட வரணும். நீங்களும் போய் நல்லா ரெஸ்ட் எடுங்க. பாவம், எனக்காக ரொம்ப அலைஞ்சிருக்கீங்கல்ல. சரி சார், வரேன். வரேன். வாங்க. அனுமா, வாசல் வரைக்கும் போய் சார அனுப்பிட்டு வா. அக்கா, போன தடவை அத்தா வந்து ரிப்போர்ட் எல்லாம் ஹாஸ்பிட்டல்லே வச்சுட்டு வந்துட்டாரு. இந்த டைம் நீ எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டல? எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். ஏன்னா இந்த ரிப்போர்ட்ஸ வச்சு எங்க டாக்டர் கிட்ட நான் கன்சல்ட் பண்ணுவேன், அதான் கேட்டேன். ம். அனு, இட்ஸ் ஓகே, நான் போய்க்கிறேன். நீங்க அப்பாவை பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ் அனிருத். நமக்குள்ள தேங்க்ஸ்லாம் அதுக்கு. there's no formalities. you please carry on. என்னம்மா, அப்பா உங்களெல்லாம் விட்டுட்டு போயிடுவேன்னு பயந்துட்டியா? பயப்படாதம்மா, இனிமே அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது. தைரியமா இரு. கோவில்ல என்ன ஆச்சு? அத்தானுக்கு திடீர்னு எப்படி ஹார்ட் அட்டாக் வந்துச்சு? பூர்ணி, சுப்புக்கு அனிருத்த ரொம்ப பிடிச்சு போச்சு. அனிருத்த பார்த்த அன்னைக்கே சுப்பு மனசுல அணுக்கு இவன் தான் ஏத்தவன்னு தெரிஞ்சிருச்சு. நான் தான் ஏற்கனவே இதை உன்கிட்ட சொல்லிருக்கேனே. இன்னைக்கு இவங்க 2 பேரோட கல்யாண பேச்ச பேசி முடிக்கதான் அனிருத் அம்மாவ கோவிலுக்கு வர சொல்லிருக்கு சுப்பு. ஆனா அங்க போன உடனே தெய்வாதீனமா சூர்யா சார் அவர் குடும்பத்தோட அங்க வந்திருந்தாரு. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல பூரணி. காரியம் கைமீறி போயிடுமேன்னு நான் தான் சூர்யா சார் கிட்ட போய் சுப்பு கிட்ட பேசுங்கன்னு சொன்னேன். சூர்யா சாரும் பேசுறேன்னு தான் சொன்னாரு. சூர்யா சாரு சுப்பு கிட்ட தனியா பேசிட்டு இருக்கும் போதுதான் சுப்புக்கு உடம்பு முடியாம போய் ஆஸ்பத்திரியில சேர்த்து இப்படி எல்லாம் நடந்துருச்சு பூர்ணி. சூர்யா சார் சுப்பு கிட்ட சொல்லிட்டாரா இல்லையான்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல பூரணி. நீ என்ன லூசாக்கா? நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, அனிருத் தான் அணு வயசுக்கு சரியான ஜோடின்னு. இப்ப அவங்க அம்மாவுக்கும் அணுவை ரொம்ப பிடிச்சு போச்சு. பையனும் ரொம்ப நல்லவனா இருக்கான். கடவுளே நல்ல வழி காமிச்சிருக்காருன்னு சும்மா இல்லாம சூர்யா சாரை ஏன் பேச சொன்ன? என்ன பூர்ணி பேசுற? அணு மனசுல சூர்யா சார் தான் இருக்கிறாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி பாத்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்ற? அவ அம்மா நீதான் ஏதாவது செய்யணும்னு சொல்லி என்கிட்ட அழுகுறாடி. பெத்த பொண்ணு அழுதுகிட்டு நிக்கிறத பாக்குற அளவுக்கு கல்லேஞ்சாடி எனக்கு. அக்கா, அத்தானுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வரல. ஹாஸ்பிட்டல்ல எனக்கு தெரிஞ்ச நர்ஸ் இருக்காங்கன்னு சொன்னல, நான் அவங்க கிட்ட பேசினேன். அத்தா முதல் தடவை வரும்போதே தெளிவா சொல்லிருக்காங்க ஜாக்கிரதையா இருக்கணும்னு. இத தெரிஞ்சா நீ அணுவும் கஷ்டப்படுவீங்கன்னு அத்தா இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லவே இல்ல. அவ்வளவு கஷ்டத்திலயும் தனக்கு எதுவும் ஆகிறதுக்கு முன்னாடி அணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு அவர் யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காரு. இந்த நேரத்துல அவரோட முடிவுக்கு சரின்னு சொல்லாம வேற என்னென்னமோ பேசுறியக்கா. இல்ல பூர்ணி, சூர்யா சார மனசுல நினைச்சுக்கிட்டு அணு கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியலடி. பிள்ளைங்க சந்தோஷம் தான் பெத்தவங்களுக்கு சந்தோஷம். அணுக்கு பிடிக்காத ஒரு பையனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்து
அவ காலம் பூரா அழுகிறத பாத்துட்டு இருக்க சொல்றியா? அத பாத்துட்டு சுப்புதான் சந்தோஷமா இருக்குமா? இல்ல நான் தான் நிம்மதியா இருப்பேனா? இல்ல ஒரு வாய் சோறு தான் தின்ன முடியுமா? எங்க காலம்லாம் இன்னும் எவ்வளவு நாளைக்கு பூரணி? அதுக்கு பின்னாடியும் அணு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னா சூர்யா சார அணு கல்யாணம் பண்ணிக்கிறதாண்டி நல்லது. அப்படின்னு பார்த்தா சூர்யா சார் காலம் எத்தனை நாளைக்குக்கா? அக்கா, நீ ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிற. இப்ப அனு ரொம்ப சின்ன பொண்ணு. அவளுக்கு அவளோட காதல் மட்டும்தான் ரொம்ப பெருசா தெரியும். அத நீதான் அவளுக்கு சொல்லி புரிய வைக்கணும். ஆனா நீ அத பெருசா எடுத்துக்கிட்டு பேசிட்டு இருக்க. அனிருத்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ வாழும்போதுதான் யதார்த்தம் என்னன்றத அவ புரிஞ்சுப்பா. அவளுக்கு அப்ப என்னன்றது புரியும். அப்பா அம்மா எடுத்த முடிவுதான் சரின்னுட்டு. அனிருத்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ சந்தோஷமா வாழ்வாக்கா. நான் சொல்றத நம்புக்கா. இல்ல பூரணி, அணுவோட மனசுல அவ சூர்யா சார் தான் புருஷனை நினைச்சிட்டு இருக்காடி. என்னக்கா நீ? தயவு செஞ்சு நான் சொல்ல வர்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. பொதுவா ஆபரேஷன் ஆனவங்க கிட்ட இந்த மாதிரி சீரியஸான விஷயங்கள் எதுவுமே சொல்லக்கூடாது. அது அவங்க உயிருக்கே ஆபத்துக்கா. அதுவும் அத்தா அனு மேல உயிரையே வச்சிருக்காரு. அனு கல்யாண விஷயத்துல தான் திரும்பவும் தோத்துறக்கூடாதுன்னு நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்காரு. இப்ப போய் நீ என்னன்னு பேசுவா தான் கிட்ட? பூரணி, என்னடி சொல்ற? நான் உண்மையதான்க்கா சொல்றேன். அவரு நடக்கும்னு சந்தோஷமா எதிர்பார்த்துட்டு இருக்க விஷயத்த நடக்காதுன்னு சொன்னா அது அத்தா உடம்புக்கு நல்லது இல்லக்கா. ஐயோ, என்னடி பூர்ணி பயமுறுத்துற? நான் சுப்புவை பாப்பனா இல்ல அணுவை பாப்பனா? ஐயோ ஐயோ, இந்த எல்லா சிக்கலுக்கும் நான் தாண்டி காரணம். ஒழுங்கா அணுவை அவ போக்கிலேயே விட்டிருந்தா அவளே சுப்பு கிட்ட இத பத்தி கேட்டிருப்பா. சுப்புவும் ஒருவேளை அணுவுக்காக இத சரின்னு சொல்லிருக்கலாம். அது எல்லாத்தையும் நடுவுல பொந்து நான் தாண்டி தடுத்துட்டேன். சாமியாடி அம்மா எவ்வளவோ தடவை சொன்னாங்க, அணு வழியில குறுக்க போகாத, அணை கட்டி தடுக்காதன்னு. அதெல்லாம் இந்த மரம் மண்டிக்கு புரியாம போயிடுச்சு. ஐயோ அக்கா, அழாதக்கா. இப்பவும் ஒன்னும் தப்பா ஆகல. உன்னால எதுவும் நிக்கல. நீ நல்லதுதான்க்கா செஞ்சிருக்க. நீ அப்படி செஞ்சதுனாலதான் நம்ம அணுவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. சூர்யா சார அணுவும் அத்தானோட இந்த முடிவை புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. சூர்யா சார் அந்தஸ்துக்கு எந்த வகையிலயும் அனிருத் ஒன்னும் குறைஞ்சவர் இல்ல. என்ன அந்தஸ்து? பெரிய அந்தஸ்து. காசு பணம்லாம் யாருக்குடி வேணும்? உண்டி குடுத்தனத்துல இருந்தாலும் நானும் சுப்புவும் இப்ப வரைக்கும் சந்தோஷமா தாண்டி இருக்கோம். காசு பணம் அடி எங்களை சந்தோஷமா வச்சிருக்கு. என்ன தவிர சுப்பு மனசுல வேற யாரும் கிடையாதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என் மனசுல சுப்பு தான் ராஜாங்கிற நம்பிக்கை அதுக்கு இருக்கு. இந்த நம்பிக்கை இல்லாம எப்படி வாழ்க்கை நல்லா இருக்கும்? இந்த மாதிரி மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை தான் என் பொண்ணுக்கு வரணும்டி. அக்கா, நான் சொல்ல வர்றத நீ சரியாவே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. எனக்கு புரிஞ்ச வரைக்கும் போதும் பூர்ணி. நான் சுப்பு கிட்ட இந்த விஷயத்தை இப்பவே சொல்லிட மாட்டேன். ஆனா அணு அனிருத் கல்யாணம் ஆவறதுக்குள்ள எப்படியாவது அணு மனசுல என்ன இருக்குங்கிறது சுப்புக்கு புரியும். இந்த கல்யாணம் நடக்கலனாதான் எனக்கு சந்தோஷம், நிம்மதி எல்லாமே. இதனால சுப்புக்கு ஒண்ணும் வராம இருக்கணும். அத அந்த மகமாயி பாத்துக்குவா. நான் அணுக்கு செஞ்ச அநியாயத்துக்கு சுப்பு கிட்ட நானே அணு சூர்யா சார் விஷயத்த சொல்லிடுவேன். அப்புறம் நடக்கிறது எல்லாம் நான் அவகிட்டயே விட்டுடுறேன். இதுக்கு மேல எதுவும் யோசிக்கிற தெம்பு எனக்கு இல்ல பூரணி. பங்கஜ், சுப்பு சாரோட ஹெல்த் நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அவர் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கோ. அதுவும் குறிப்பா அந்த ரகுபதி, அவனால சும்மாவே இருக்க முடியாது. இந்த கல்யாணத்தை காரணமா வச்சு அவன் சுப்பு சார ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டே தான் இருப்பான். சோ அவன் மேல ஒரு கண்ணு வை. நீயே இப்ப அதை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க? அவன் என்னமோ பண்ணிட்டு போறான். இனிமே என்னன்னா உனக்கு என்ன? எல்லாத்தையும் மறந்துட்டு நார்மலா இரு சூர்யா. நடந்ததெல்லாம் மறக்கிற விஷயமா பங்கஜ்? பாவப்பட்ட சுப்புக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க சார். சார் ப்ளீஸ் சார்,
ப்ளீஸ் சார். பங்கஜ், எப்பவும் அணு கூடவே இருக்கணும்னு தான் மனசு சொல்லுது. ஆனா இப்ப நான் அவளை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டியது கட்டாயம். இத விதின்னு சொல்றதா இல்ல என் பேட் லக்னு சொல்றதான்னு எனக்கு தெரியல. போதும் சூர்யா, அத பத்தி யோசிக்க வேண்டாம் சூர்யா. சொன்னா கேளு. பாவம் அணு, அவ ரொம்ப சின்ன பொண்ணு. இந்த மாற்றத்தை எல்லாம் அவ எப்படி தாங்கிக்க போறான்னு தெரியல. இதுல அவங்க அப்பாவுக்கு வேற உடம்பு சரியில்லை. ஒரே நேரத்துல அணுவுக்கு எவ்வளவு கஷ்டம். பங்கஜ், சுப்பு சாரோட ஹெல்த் தான் இப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மத்ததெல்லாம் செகண்டரி தான். அவங்க காலனில என்ன நடக்குதுன்னு க்ளோஸா வாட்ச் பண்ணு. அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா உடனே செய். சூர்யா, அவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அதையெல்லாம் சரி செய்யற வழிய நீ திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா இதையெல்லாம் நீ தான் செய்யறேன்னு அவங்களுக்கு தெரிய போறது இல்ல. அப்புறம் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க. வேணாம் பங்கஜ், அவங்களுக்கு எதுவுமே தெரிய வேணாம். இனிமே தெரிஞ்சு என்ன ஆக போகுது? 45 வயசாச்சுடா எனக்கு. ஆனாலும் என் மனச என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. யாராச்சும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசினாலே அழுக வந்துடுதுடா. அதுவும் அணுமுகத்தை பார்த்து என்னால பேசக்கூட முடியல. சூரிய பிரகாஷ் மாதிரியா நீ பேசிக்கிட்டு இருக்க? ஏய், நீ நினைச்ச ஒரு நிமிஷம் போதும்டா எல்லாத்தையும் சரி செய்ய. ஆனா நீ என்னடான்னா அழுக வருது, தொண்டை அடைக்குதுன்னு பேசிக்கிட்டு இருக்க. நான் பேசுறது, யோசிக்கிறது எதுவுமே உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா ப்ளீஸ், எனக்காக நீ இதை செஞ்சுதான் ஆகணும். நல்லவனா இருக்க வேண்டியதுதான், அதுக்காக இப்படியா? இதுக்கு பேர் தியாகம் இல்லடா, பைத்தியக்காரத்தனம். நீ ஊனு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு. அந்த அனிருத்துன்னு ஒருத்தன் இருக்கான், அவன் எங்க இருந்து வந்தானோ அங்கேயே அவனை திருப்பி அனுப்பிடுறேன். யாருக்கும் தெரியாது. அவன் பாட்டுக்கு ஆஸ்திரேலியாவோ அமெரிக்காவோ அங்கேயே கடந்துட்டு போறான். அவன் இந்தியா பக்கம் வாழ்க்கை முழுக்க திரும்பியே பார்க்காத மாதிரி நான் பண்ணிடுறேன். என்ன சொல்ற சொல்லு. ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ் பங்கஜ். உனக்கு என்ன பெரிய ரவுடி நினைப்பா? நீ பேசுறது உனக்கே அசிங்கமா இல்ல? இல்லடா, எனக்கு நீ மட்டும் தான்டா முக்கியம். வேற எந்த அசிங்கமும் எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது. இன்னும் அந்த அணுக்கும் அனிருத்துக்கும் நிச்சயதார்த்தம் கூட ஆகல. நீ மட்டும் என்ன ஃப்ரீயா விடு சூர்யா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்ன மீறி நீ ஏதாவது செஞ்ச அப்புறம் உன்னை சும்மாவே விட மாட்டேன். அண்டர்ஸ்டாண்ட்? பட சூர்யா, நீ உன் வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டு அணுவோட வாழ்க்கையும் கெடுக்க போறியோன்னு பயமா இருக்கு. டேய், ஒன்னாலேயே இதை தாங்கிக்க முடியல. அணு வயசுக்கு எப்படி இதெல்லாம் தாங்கிக்க போறான்னு தெரியலடா. எனக்கும் தெரியல. ஆனா இந்த கஷ்டத்தை வாழ்ந்துதான் கடந்தாகணும். வேற வழியே இல்ல. எது எப்படி நடக்கணும்னு இருக்கோ அது அப்படியே நடக்கணும். அப்பா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்ற விஷயத்தை ஏன்பா என்கிட்ட இருந்து மறைச்சீங்க? சூர்யா சார் விஷயத்த நான் உங்ககிட்ட இருந்து மறைச்சதால நீங்களும் இந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்களாப்பா? நீங்க மயங்கி விழுந்துட்டீங்கன்னு கேட்டப்போ எனக்கு எவ்வளவு பயமா இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமாப்பா? நீங்க இவ்வளவு வீக்கா இருப்பீங்கன்னு சத்தியமா நான் நினைக்கலப்பா. மா, கொஞ்சம் சத்தம் வராம சமைக்க மாட்டியா? நானும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து தாண்டி செய்யறேன். சத்தம் வராமலாம் எப்படி சமைக்கிறது? நீ சமைக்காட்டியும் பரவாயில்ல, சத்தம் வராம பாத்துக்கோமா. அனு, சூர்யா சார் கிட்ட சொல்லி சீக்கிரமா வந்து அப்பா கிட்ட பேச சொல்லு. இப்போ எப்படிமா பேச முடியும்? அதான் அப்பாக்கு ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல்ல. இனிமே ஒரு ஆபத்தும் இல்லைன்னு டாக்டருங்க சொல்லிட்டாங்கல்ல. அப்புறம் என்ன? சீக்கிரமா சூர்யா சார வந்து அப்பா கிட்ட பேச சொல்லு. விஷயம் கைமீறி போயிடும். அப்புறம் யாருமே எதுவுமே செய்ய முடியாது. அம்மாவும் பொண்ணு என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன அனுமா, என்ன ஆச்சு? அதான் அப்பா நல்லா ஆயிட்டானே. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்ற விஷயத்த ஏன்பா இங்க எல்லார்கிட்ட இருந்து மறைச்சீங்க? அனுமா, என் கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்லி நீங்க கஷ்டப்படுறத இந்த அப்பாவால தாங்கிக்க முடியுமா சொல்லு? ஏன் சுப்பி எங்களை பிரிச்சு பேசுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் இப்ப ரொம்ப நார்மல் ஆயிட்டேன். இப்படியேதான் அன்னைக்கும் சொன்னேன். பொசுக்குன்னு மயங்கி விழுந்துட்டேன். உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா எங்களுக்குன்னு யாரு இருக்கா சுப்பு? ஏ மண்டு புஷ்பா, அழாத. அதெல்லாம் அப்போ, இப்பதான் அனிருத் சார் இருக்காரு. அனுமா, நீ அப்பாவுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பியா? சத்தியமா? ஏய் சும்மா இரு.
சொல்லு அனுமா, அப்பாக்கு நீ ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பியா? நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை கேட்பேன்ப்பா. நானும் அதே தான் சொல்ல வந்தேன். என் சந்தோஷத்துக்காக நீ எனக்கு இந்த சத்தியம் பண்ணி தரணும்.